அப்படியே மாத்திரம் வருது. அடுத்த தப்பு பண்ணா நானும் பண்ணுவேன். இதான் அர்த்தமா உங்களுக்கு? இருங்க, சட்டை துட்பட்டு நீங்க நடந்துக்கோங்க. லைசன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? லைசன்ஸ் இருக்கா இல்லையா? லைசன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா? திருநள்ளாறு பேரையே நாரடிச்சிட்டீங்க. லண்டன், சிங்கப்பூர், மலேசியால இருந்தெல்லாம் எனக்கு மெசேஜ் வருது. இப்படி கரார் காட்டிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியால திருநள்ளாறுல பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. அங்க விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கெட்டு போன ஆயிரக்கணக்கான பொட்டலங்களை அதிகாரிகள் அழிச்சிருந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருநள்ளாறுல உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து சனி பகவான தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கம். அப்படி இங்க வரக்கூடிய பக்தர்கள் இங்க அமைஞ்சிருக்கக்கூடிய நலதீர்த்த குளத்துல போயிட்டு நீராடிட்டு அதுக்கப்புறமா யாசகர்களுக்கு பரிகார உணவை வாங்கி தானமா வழங்குறதும் வழக்கமா இருக்கு. இந்த நிலையில தான் இங்க பக்தர்களுக்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகார உணவு தரமற்ற முறையில இருக்கிறதாகவும் மேலும் யாசகர்கள் மூலமாகவே மறுசுழற்சி செய்யப்பட்டு மறுபடியும் அதே உணவு விற்பனைக்கு வரதா புகார்கள் எழுந்திருக்கு. இந்த புகாரின் பேர்ல தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு போயிட்டு ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்காங்க. அங்க விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கெட்டு போன ஆயிரக்கணக்கான பொட்டலங்களை அதிகாரிகள் அழிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாசகர்களுக்கும் இது தொடர்பா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்திருக்கு. மேலும் இந்த மாதிரி தரமற்ற உணவு அதுவும் மறுசுழற்சி செய்யப்பட்ட உணவை வழங்கின கடைக்காரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கு. அப்பதான் அதிகாரி ரொம்பவே கடுமையா அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசியிருந்திருக்காரு. உங்களால திருநள்ளாறு பேரே வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதிகாரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்காரு.